ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் 71 ஆனந்த பரிவு என்ற தலைப்பில் 10வது பாடலில், எக்கரையும் காணாதே இருட்கடலில் கிடந்தேனை எடுத்து ஆட்கொண்டு அக்கறை சேர்த்து அருள் எனுமோர் சர்க்கரை எனக்களித்தான் அந்தோ அந்தோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார். நம் பெருமானை எப்போதெல்லாம் ஆட்கொண்டார் என திருவருட்பாவில் 4120வது பாடலில், கருவிற் கலந்த துணையே, என் கனிவில் கலந்த அமுதே, என் கண்ணில் கலந்த ஒளியே, என் கருத்தில் கலந்த அழகே, என் உயிரிற் கலந்த உருவே, என் உணர்வில் கலந்த சுகமே, என்னுடைய ஒருமை பெருமானே, தெருவில் கலந்து விளையாடும் சிறியேன் தனக்கே மெய் ஞான சித்தி அளித்த பெருங்கருணை தேவதேவே என்கின்றார். மேலும் 4542ஆம் பாடலில், அகத்தே கருத்து புறத்தே விழித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட அவர் மிகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கு என்றே என இந்த உகத்தே இறைவன் வர்பிக்க உற்றேன், அருளை பெற்றேன் என்கின்றார். 3905ஆம் பாடலில், தலை கால் இங்கு அறியாது இருந்த சிறியனை தான் வழிந்து ஆட்கொண்டு அருளி தடை முழுதும் தவிர்த்தே என்கின்றார். மகாதேவ மாலை 85ஆம் பாடலில், என்னை அழியா பருவத்தை ஆண்டு கொண்ட என் அரசே, என் குருவே, என் இறையே என்கின்றார். அனுபவபாலை 100வது பாடலில், அறியாத பருவத்தை என்னை வழிந்தழைத்தே ஆடல் செய்யும் திருவடிக்கே பாடல் செய்ய பணித்தார் என்கின்றார். காரணம், மெய்யருளியப்பு 15வது பாடலில், யாது கருதி என்னை ஆண்டது ஐய வையவோ, யானும் உன் அடிப்பொற் துணைக்கு தொழும்பு செய்யவோ, ஓதும் கூட்டம் அனைத்தும் அடிமை அல்லவோ, உடையாய் அவர்க்குள் எனையும் ஒருவன் என்று சொல்லவோ. இறைவன் இவரை மெய்யருளியப்பு 5091வது பாடலில் அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கி அடியலாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே எனவும், 5115ஆம் பாடலில், அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே, அதன் பின் பிள்ளை ஆக்கி அருளிங்கு அளித்த ஜோதியே, நன்றே மீட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே, நானும் நீயும் உண்டென்று உரைத்து நல்கு ஜோதியே எனவும், மேலும் ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பத்தில், வாலிப பருவம் அடுக்கும் தருணத்திற்குத்தானே அப்பருவத்திற்கு மிகவும் உரிய விசய இச்சைகளை சிறிதும் தலையெடுக்க விட்டாது அடக்குவித்து அருளினீர். அவ்வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய்யறிவை விளக்குவித்து அருளினீர் என்கின்றார். ஆக இவ்வளவு இடங்களில் இவரை ஆட்கொண்டு, எக்கரையும் காணாத இருட்கடலில் கிடைத்தேனை, குளக்கரை என்றால் நீரிலிருந்து மேலேறி ஆகிவிட்டது. அதுபோல் இந்த வாழ்வெனும் குளத்திலிருந்து மரணம் எனும் கரை ஏறணும். இதுவரை மரணத்தை வெல்ல வழி காலமும் நியதி காட்டி எல்லா உயிரையும் காத்தருளும் இயற்கை உண்மை தனிக்கடவுள் யாருக்கும் காட்டிக் கொடுக்கவில்லை.
தோன்றின அழியும் பிறந்தன இழக்கும் என்றனர். ஆமாம்தான் என பெருமான் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதென்ற என்றும் உள்ளதால் இந்த நோவையை நோக்கி மண்டியடை நடிப்பவன் நின்னாலே ஆகும். ஆக மரணத்தை அழிக்க இயற்கை உண்மை கடவுளால் மட்டும்தான் முடியும். மற்ற யாருக்கும் அந்த அருள் ஆற்றல் கிடையாது. விதி என்பது காற்றின் இயக்கம், அறிவு என்பது ஒளியின் இயக்கம். விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். பெருமான் 12/4/1871 பின் இறைவனால் எல்லா இறை அனுபவம் பெற்று துறை இது வழி இது நீ செய்யும் துணிவிது, துறை இது வழி இது நீ செய்யும் துணிவிது முறை இது என மொழிந்தமை துணையே என்கின்றார். அவர் கூறியபடி செயல்பட்டு மரணத்தை வென்றதால் துணிந்து கூறுகிறார். மற்ற அறிவோம் என காலதாமதம் செய்தால் மரணம் எனும் பெரும் பாவி வந்திடுமந்தோ, சற்றும் அதை உம்மாலை தடுக்க முடியாது. எனவே கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். அந்த அறிவு மனித தேகமாகிய ஆழத்தில் எங்கும் பரவி உள்ளது என அறிவால் அறிந்து உன்னை பார், உன்னுள்ளே என்னை பார்த்தால் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் சொல்கின்றேன் என்று கூறி கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன், எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளி வடிவன் பெற்றேன் என்று கூறி என்னை போல் நீங்கள் பெறுவதற்கு எந்தும் தடையும் இல்லை, இது சத்தியம் சத்தியம் என்கின்றார். எனவே காலம் தாழ்த்தாது உலகில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்மலாபம் பெற்று ஆன்ம இன்ப சுகத்தை காலம் உள்ள பொழுதே விரைந்து அடைதல் வேண்டும். ஆக எல்லா உயிரிலும் இறைவன் உள்ளார். எல்லா உயிரிலும் பொதுநடம் மறைந்தென்று இயக்குகின்றார். அவர் இயக்க ஜீவன் இயங்குகிறது. ஆனால் அவரே நல்வினை தீவினை எனும் வன்கயிற்றால் கட்டி இந்த ஜீவர்களை ஆட்டுகின்றார். அறம் செய்தவன் பொருளோடு இன்பமாக வாழ்கிறான். வசதி படைத்தவன் குறைவு, ஏழை அதிகம். காரணம் அறம் செய்ய விரும்பாததால். இலர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நோலாதர் பலர் என்பார் திருவள்ளுவ தேவர். அந்த ஏழை உள்ளம் இறைவன் உள்ளான். அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண உயரலாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திரு பொதுவாக நின்று அவன் செய்த செயலின் விளைவாக எல்லா உயிருக்கும் பொதுவாகிய பசியை உபகார கருவியாக்கி வைத்து இந்த தேகத்தை ஆட்ட வைக்கும் ஆட்ட நாயகன் இறைவன் என உணர்ந்து நம் சர்க்குரு 23/1867 வைகாசி 11 வடலூர் பெருவழியில் சத்திய தர்மசாலை நிறைவி இறைவன் தனக்கு வழங்கிய பரிச வேதக்கல்லை அடுப்பிலிட்டு அற்றார் உள்ளவரை அடுப்பு அணையக்கூடாது என விண்ணப்பம் செய்து கோடான கோடி ஏழைகள் பசியை போக்கி அந்த இறைவனின் பரிபூர்ண அருளை பெற்றார். மகரிஷி கூறுவார், நடமாடும் கோயில் நம்மோருக்கொன்று ஈயில் படமாடும் கோயில் பகவருக்கு தாமே என்பார். திருவள்ளுவர் கூறுவார், ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின் என்பார். இதனை செயலாக்கி தன்னுள் தயவு ஒளி கூட்டி அந்த தயவு ஒளியுடன் இறைவன் தானே வந்து தன்னுடைய அருள் ஒளியை கலக்க நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் ஓந்த நுழைந்தடியேன் உள்ளமேலும் சிறுகுடிசையிலும் நுழைந்ததால் இக்கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சர்க்கரை என்னுயிர் உடம்போடு சித்தமுதே இருப்பது சிதம்பர சர்க்கரையே என வாய்ப்பறை ஆர்கின்றேன். ஒரு சிறிதும் அச்சமுறேன், உள்ளபடி உணர்ந்தேன். அழித்திடும் என் அப்பன் அருள் பெற்று காட்டையெல்லாம் கடந்து விட்டேன். நாட்டை அடைந்து உனது கடி நகர் புன் மதிர் காட்சி கண்டு கண்குளிர கண்டு கடல் கடந்தேன், கரையடைந்தேன். கண்டு கொண்டேன் கோயில் கதவு திறந்திர பெற்றேன். காணாத காட்சியெல்லாம் கண்டேன். கண்டு ஆணி புன்னம்பல காட்சி அற்புத காட்சி என 32 படிநிலை கடந்து சந்நிதியில் நான் பெற்ற பேரு சாமி அறிவாரணி என்றால் இறைவனுக்கும் இவருக்கும் உள்ள
அதாவது இறை அக அனுபவம். இவர் ஜீவகாருண்யம் செய்ய செய்ய எந்த துன்பமும் இல்லாத இயல் ஆகிய அறிவு மார்க்கத்தில் பயணிக்க ஜீவதயவு புரிந்து தயவொளி கூட அவரவர் செய்து பெறும் இறை அக அனுபவத்தை இயற்கை உண்மை கடவுளை அறிவால் அறியணும். ஆக அறிவால் அறியும் போது எண்ணி அனைத்தும் எல்லாம் செயல்கூடும். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.